எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் ஜனார்த்தனன். நான் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கந்தர்வக்கோட்டையில் 12th முடித்தேன். லாஸ்ட் இயர் விவேகா அகாடமியில் தான் நீட்டுக்கு கோர்சஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். நான் இந்த வருஷம் நீட்டில் 550 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸில் 97.52% செக்யூர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த அகாடமியை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சேரும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணி தான் இந்த அகாடமிக்கு வந்தேன். பட் இந்த அகாடமியில் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு கொஞ்சம் இதாக ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, இங்கே இருந்த ஃபேக்கல்ட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியுமே எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நான் வீக்கு. பட் இங்கே இருக்க ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி அவங்க போட்ட எஃபர்ட்டும் அவங்களோட டெடிக்கேஷனும் பார்த்துட்டு எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் எப்படின்னா எந்த ஃபார்முலாஸ் கூட தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரிஞ்சுது. ஓகே, நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறோன்னு. அதே மாதிரி இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. அந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம எப்போ போய் வேணாலும் டவுட் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு சில சமயம் லோ ஆகிட்டோம் அப்படின்னாலும் அவங்க மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் எப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸும் லூஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக அந்த கோப்பப் பண்ணி போகிறதுல இங்கே இந்த அகாடமியில் இருந்த ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதோட ஃபிசிக்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட் 1 monthல் அவங்க போட்ட டெடிக்கேஷன் ரொம்பவே அதிகம். அதனால தான் இவ்வளோ மார்க் எனக்கு பூஸ்ட் ஆனது. நான் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளால் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி சாரோட அந்த லாஸ்ட்டு 1 monthல் அவங்க போட்ட எஃபர்ட்டு, அதுக்கு முன்னாடியே டவுட் கிளியரிங் செஷன்ஸ் பண்ணுறது, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ நம்ம அந்த ஹாலில் போய் உட்கார வரைக்குமே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் எக்ஸாம்குள்ளே போனதுக்கப்புறம் அது திருப்பி நான் அந்த அகாடமியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தேன்னா அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை நிறைவேற்றுறதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி அகாடமியோட பயாலஜி சாராக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி சார், ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ஓவராலாக அவங்களோட பார்ட்டை பிசுறு தட்டியிருந்தாங்கன்னா நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஸோ என்னோடய உழைப்பை விட அவங்களோட உழைப்பும் இதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.